இன்றைக்கி இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப அல்டிமேட் காம்பினேஷனாக இருக்கக்கூடிய கும்பகோணம் கடப்பா எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ப்ரெஷர் குக்கரில் ஒரு டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா வறுத்துக்கலாம். வறுப்பட்டதுக்கப்புறமா லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி வந்து இதில் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க கட் பண்ணி சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 2 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஜாரில் ஒரு மசாலா வந்து அரைச்சிக்கலாம். ஒரு அரை கப் வந்து தேங்காய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, 4-5 பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 4 பல்லு பூண்டு, கசகசா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2 மீடியம் சைஸ் வெங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து அதையுமே வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து பருப்பு வந்து சேர்த்துட்டு உருளைக்கிழங்க கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுக்கிற மசாலா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க, திக்காயிடும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கணும் அப்படின்னா சூப்பராக கும்பகோணம் கடப்பை வந்து ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.